இந்த ஒரு மக் வந்து என் லைஃபே சேஞ்ச் பண்ணிடுச்சு. எப்படி தெரியுமா? இந்த வீடியோல என் போர்ட்ஃபோலியோ காமிக்க போறேன். பட் இது வெறும் ப்ராஃபிட் வீடியோ கிடையாது. இது வந்து ஒரு காஃபி ஸ்டோரி. அது என்னன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து என்னோட எக்ஸாக்ட் பாஸ்ட் 2 மந்தோட போர்ட்ஃபோலியோ. இதுல வந்து பிப்ரவரி 1 மார்ச் 31 இன்னைக்கு வரையும் இருக்கு. லைக் நேத்தா லாஸ்ட் டே, இன்னைக்கு டே கிடையாது, இன்னைக்கு லீவ் தான். அண்ட் இதுல கிரீனா காட்டுறது பூரா ப்ராஃபிட், அந்த ரெட்டா காட்டுறது பூரா லைட்டா இன்னைக்கு மார்க்கெட் நம்மள செஞ்சு அனுப்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அண்ட் எக்ஸாக்டான அமௌண்ட் நான் காட்ட போறது இல்ல. ஏன் காட்ட போறதுன்னா இது ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான். ஆன்சர் நீங்க தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வேணா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. என்னோட பாஸ்ட் வீடியோஸ் ஃபுல்லா போட்டுருக்கேன் 2 மந்த். அதை ஃபுல்லா செக் பண்ணி சும்மா ஆட் பண்ணிட்டு அது நல்லா தெரியும் ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த பாஸ்ட் 2 மந்த் வந்து என் லைஃப்லயே ஒரு பெஸ்டான ஃபேஸ்னே சொல்லலாம். இந்த டைம் எனக்கே ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு. ஏன்னா நீ ஆக்சுவலா ப்ராஃபிட்டபிள் டேரா மாறிட்ட போல அந்த மாதிரி ஃபீல் கிடைச்சிச்சு. அது வந்து செம்ம ஃபீல். அது நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா விடவே மாட்டீங்க. அண்ட் இந்த கிரீன் ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டோரி இருக்கு. அது வந்து ட்ரேடிங் ஸ்டோரி கிடையாது, கம்ப்ளீட்டா ஒரு காஃபி ஸ்டோரி தான். லைக் என்ன சொல்றது, நான் காஃபி அடிக்ட்னு சொல்றேன். அதை வந்து நான் டெய்லி ஒரு மார்னிங் ஒரு 1 கப் காஃபி குடிக்கிறேன் அந்த மாதிரி ஆள் கிடையாது. நான் கம்ப்ளீட்டா கொஞ்சம் வேற. லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கப் எடுத்துக்கங்க. இது வந்து 1/2 லிட்டர் கப்பு. இதுல போட்டிருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, 1/2 லிட்டர் எழுதியிருக்கோம். இது என்னன்னா, என்னோட சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா ஒரு ஹோட்டல் வச்சிருந்தாங்க. முன்னாடி ஒரு சின்ன டீ கடை இருக்கும். அந்த டீ கடை வச்சிருக்கும் போது அப்ப இருந்தே காஃபி அடிக்ட் நானு. அப்ப இந்த டம்ளர் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த டம்ளருக்கு வந்து 21 ஏஜ் ஆச்சு. கடை அரசு வச்சுட்டு இருக்கோம். கிழிஞ்ச ஓட்டையெல்லாம் ஆயிடுச்சு இந்த இடத்துல. நான் சும்மா ஒரு மெமரபிளுக்காக வச்சிருக்கேன். இதை வந்து 3/4 வாசி காஃபி ஊத்திட்டு மிச்சருக்கு வந்ததுலயும் ஒரு மிக்சர் பேக்கெட் இருக்கும், அதையும் உடச்சு உள்ள போட்டு ஃபுல்லா அடிச்சுட்டு வேலைக்கு போய் விளையாட போயிடுறேன். இதான் வந்து ஃபுல் டைம் ஜாவே வச்சுட்டு இருந்தேன். அப்படிதான் இந்த ஒரு ஹேபிட் எனக்கு வந்து ஸோ எக்ஸாக்டா 1 இயர் முன்னாடி எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. லைக் இது கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்கு, காஃபி நம்ம அதிகமா குடிச்சிட்டோம். கெஃபைன் நல்லதுதான், பட் ஸ்டில் இது வந்து ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. இவ்வளவு கெஃபைனா குடிக்கூடாது ஆக்சுவலா ஒரு ஆள். அப்படி போயிட்டு இருக்கனால ஒரு வீடியோ கூட பார்த்தேன். ஒரு 21 days வந்து ஒரு ஹேபிட் நீங்க ஃபாலோ பண்ணி அப்படின்னா அந்த ஹேபிட் வந்து லைஃப் லாங் கூட வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம், லைக் ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு ஒரு தாட். ஸோ அதே 1 இயர் பேக்ல தான் நான் வந்து ஒரு சீரியஸான லூசிங் ஸ்ட்ரீக்ல இருந்துட்டு இல்லை செம்மையான லாஸ் ஆயிட்டு இருந்துச்சு. சார்ட் ஓப்பன் பண்ணா லாஸ், பொசிஷன் ஓப்பன் பண்ணா லாஸ், கிட்டத்தட்ட மூச்சு விட்டாலே லாஸ், அந்த மாதிரி ஆயிடுச்சு. பயங்கரமா லாஸ்ல போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்ல தான் இந்த டிசிஷன் எடுத்தேன். லைக் அப்பயே சைமல்டேனியஸா எப்ப நீ ப்ராஃபிட் பண்றியோ அப்பயே நீ காஃபி குடிச்சுக்கோ, அதை நீ குடிக்கவே வேணாப்பா, விட்டுருப்பா அப்படின்னு முடிவு பண்ணி விட்டதுதான் இது. ஸோ அன்னைக்கு விட்டதான் ஒரு 20 days வந்து 2 மந்த் ஆச்சு, 3 மந்த் அப்புறம் 6, 8 கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு இப்போ. ஸோ அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு போயிட்டு எங்க அம்மாட்ட ஒரு காஃபி கேட்டிருந்தேன். என் அம்மாக்கு தெரியாது நான் இதனால தான் இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஸ்டில் அந்த ஆடியோ போறேன், கேட்டு பாருங்க, நல்லா இருக்கும். ஏங்கம்மா, நான் எவ்வளோ நாள் இருக்கும் காஃபி குடிச்சு? காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஏப்பா 1 வருஷம் இருக்குமா? 1 வருஷம் இருக்கும். 1 வருஷம் மேலேயே இருக்கும். 1 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு காஃபி போடுங்க. காஃபி சரி போட்டுத்தாரு. காலையில தான் சன்ரைஸ் காஃபி தூள் வாங்கிட்டு இருந்தனால வேலை காஃபி தூளே இல்லாமல் இருக்கு. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டிக்ளரேஷன் எடுத்துருக்கீங்க, அதை ஃபுல்ஃபில் பண்ணிருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் see you back in another video. Bye.